Hi, this is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasaragod College of Arts and Science. In this video, we are going to see about retirement of a partner. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஒரு பிஸ்னஸில் ஏ பி அண்ட் சி வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க, ஓகேங்களா. இப்போது அதில் சின்ற ஒரு பார்ட்னர் வந்து கம்பெனிலேருந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குவிட் பண்ணணும் அப்படின்றது வாலண்டியராகவும் குவிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில கண்டிஷன்ஸ்னால அவங்க கண்டிப்பாக குவிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதும் இருக்குது, ஓகேவா. இப்போது வாலண்டியராக குவிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் வந்து பாரம் இருக்கலாம். ஸோ அவங்க இதுக்கு மேலே பிஸ்னஸில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக குவிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை சில கண்டிஷன்ஸ், அதாவது அவங்களால வந்து ஹெல்த் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஹாபியே வந்து புதுசாக எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதா இருக்கலாம். அப்போது அவங்களால கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்க முடியாது. ஸோ தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் திங்ஸ்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக எதனா பிஸ்னஸை வந்து அவங்க மூவ் பண்ணுறதுக்காக பழைய கம்பெனிலேருந்து குவிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குவிட் பண்ணுறது வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்னு சொல்கிறோம். நெக்ஸ்டா இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட்ன்ற வந்து எடுத்த உடனே இப்போ நான் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கே என்னால் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட முடியாதுல்ல. ஸோ இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு கன்சென்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் குவிட் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கன்சென்ட். அதாவது இப்போ நீங்கள் குவிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மீதி இருக்க பார்ட்னர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் அவங்க தான் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்காக ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே குவிட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் சில அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரேஷியோஸ். இப்போது நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் வந்து பிஸ்னஸில் இருக்கும்போது இப்போ ஏபிசி இருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 3யும் பி வந்து 2 அண்ட் சி வந்து 1 இந்த ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். அதே மாதிரி தான் குட்வில்லையும் வந்து சேஞ்சஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ் டு தேர்ட் பார்ட்டிஸ். இப்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்றத தேர்ட் பார்ட்டிஸ்க்கு பப்ளிக் நோட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் நீங்கள் குவிட் ஆகணும், குவிட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நியூ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இப்போது அந்த பார்ட்னர் இருக்க வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய லாஸாக ஷேர் பண்ணிக்கிற ரேஷியோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்க வேறு ஒரு ரேஷியோஸில் ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்டும் வேறு வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் வந்து அந்த பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா இப்போது அவங்க ரிட்டையர் ஆகிட்ட பிறகு புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரில் ஒரு சம் பார்க்கலாம். எஸ், டி அண்ட் ஆர் are equal partners in a firm and their balance sheet as on 31/12/2021 is given below. First liabilities பார்க்கலாம். கேபிட்டல் எஸ்ஸோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000, டியோட கேபிட்டல் 12,000, ஆரோட கேபிட்டல் 18,000. நெக்ஸ்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 4,500. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் 40,500. ஓகே, நெக்ஸ்ட் அசெட்ஸ் பார்ப்போம். மிஷினரி 43,500, ஃபர்னிச்சர் 1,500, டெட்டார்ஸ் 30,000, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து 15,000. இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆர் ரிட்டையர்ட் ஆன் 31/12/2021. இப்போ ஆறுன்ற பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா 31/12/2021 ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ அப்போது நம்ம அசெட்ஸை ரீவேல்யூ பண்ணுவோம்ல.
ஸோ என்னென்ன அசட்ஸ்லாம் ரீவேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஷினரி வந்து 51,000 ஓகேவா. அப்போது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கொஷினில் மிஷினரிக்கு வந்து 43,500 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரி வந்து 51,000. அப்போது மிஷினரி வேல்யூ என்ன ஆயிருக்கு, அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் 1,200. இப்போது இந்த கொஷினில் ஃபர்னிச்சர் 1,500 கொடுத்துருக்காங்க, இங்கே அப்போது 1,200 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் டெட்டாஸோட வேல்யூ வந்து 28,500. இங்கே என்னன்னா டெட்டாஸ் 30,000 இருக்காங்க அண்ட் இங்கே டெட்டாஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் 14,700. ஆனால் நமக்கு கொஸ்டினில் 15,000 கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் குட்வில் ஆஃப் த firm is valued at ₹9,000. ஸோ குட்வில் வந்து இங்கே கொடுக்கல அண்ட் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் குட்வில் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9,000. அண்ட் ஆரோட ஷேர் ஆஃப் குட்வில் is to be adjusted to continuing partners capital account. இப்போ ஆர் அப்படின்ற பார்ட்னரோடைய குட்வில் ஷேர் இருக்குல்ல, அதை வந்து கண்டினியூ பண்ண போகிற எஸ் அண்ட் டியோட பார்ட்னர்ஸ்க்கு அதை வந்து ஷேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ், ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் நியூ பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கெய்னிங் ரேஷியோ, அதாவது சாக்ரிஃபைஸ் ரேஷியோ தெரியும்ல. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து புதுசாக உள்ள அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்கிறோம். இதில் கெய்னிங் ரேஷியோனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகும்போது அவர் மூலயமா நமக்கு வந்து ஒரு ஷேர் வருதுல்ல, அதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன மாறுதோ அதை நம்ம வந்து கெய்னிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா S1 பார்ட்டு D1 பார்ட்டு அண்ட் R வந்து 1 எல்லாருமே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஆர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இங்கே வராது. அப்போது நியூ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோடது 1 டியோடது 1. அப்போது நியூ ரேஷியோ வந்து 1:1. நெக்ஸ்ட்டு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. இப்போது நியூ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேவா. அப்போது ஓல்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/3. இதுதான் வந்து எல்லாருக்குமே ஓகே. இப்போது எஸ்ஸோடைய கெய்னிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேஷியோ என்னது 1/2 அண்ட் நியூ ரேஷியோ வந்து ஓல்டு ரேஷியோ வந்து 1/3. அப்போது நமக்கு வந்து இதை எல்சிஎம் போட்டு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னா 3/3 - 2 / 6 வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 1/6 கிடைக்குது. அதே மாதிரி டிக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ரேஷியோ 1/2, ஓல்டு ரேஷியோ 1/3 அண்ட் அவங்களுக்கும் எல்சிஎம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 1/6. ஓகேவா. அப்போது எஸ்ஸோடதும் 1, டியோடதும் 1. அப்போது நம்மளுடைய நியூ கெய்னிங் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்லேருந்து பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஷினில் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500. ஸோ இப்போ இந்த ரிசர்வை இந்த 3 பார்ட்னர்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள் எஸ், டி அண்ட் ஆர் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால் என்ன அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். இல்லை இப்போ இதுலேயே வந்து ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களோ அதை ஷேர் பண்ணி இங்கே ரிசர்வ் கொடுக்கணும். ஸோ இப்போ ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 4,500. இப்போ இங்கே எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கேபிட்டல் 1,500, D's capital 1,500 and R's capital 1,500. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 4,500 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு மிஷினரி 51,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம கொஷினில் ஆல்ரெடி பார்த்தது தான் மிஷினரி 43,500 இருக்குது. அப்போது இங்கே வந்து 51,000 இருக்குது. ஸோ இப்போ இந்த மிஷினோட வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ நம்மளுடைய என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா அசட் வந்து என்ன ஆயிருக்குன்னா அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ
ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7500. அடுத்து ஃபர்னிச்சர் rupees 1200. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபர்னிச்சரோட வேல்யூ 1500ல இருந்திருக்கு. ஆனால் இப்போ ரீவேல்யூ பண்ணும்போது 1200 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னா டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது டெப்ரிசியேஷன்னா நம்மளுக்கு அசட்டோட வேல்யூ வந்து கம்மியாகுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்டாஸ்க்கும் அப்படிதான். இங்கே 30,000 இருக்கு, இங்கே 28,500 இருக்கு. அப்போ அதுவும் அசட்டோட வேல்யூ கம்மியாயிருக்கு. ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 14,700 ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக கொஷினில் 15,000 கொடுத்துருந்துருக்காங்க. அப்போது இந்த மூணுத்தோட வேல்யூமே கம்மியாக இருக்குது. இது நம்ம தனித்தனியாகவும் என்ட்ரி போடலாம். பட் மூணுமே சேம் கேட்டகரின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா revaluation account data 2 furniture, 2 provision for bad debts and 2 stock மூணுத்தையும் ஒரே என்ட்ரியாக போட்டுட்டு அதை நம்ம இங்கே ஆட் பண்ணி போட்டுடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு S capital account data, D's capital account data to R's capital account. அதாவது இங்கே அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா goodwill of the firm is valued at 9,000. அதாவது இங்கே வேற இங்கே இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம இதில் புதுசாக தான் போட போகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா goodwill of the firm is valued at 9,000 and our share of goodwill is to be adjusted to continuing partner. அதாவது இப்போ goodwill வந்து மூணு பேருக்கும் ஈக்குவலாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும்னா 9,000 ஈக்குவலாக மூணு பேருக்கு ஷேர் பண்ணால் 3,000 3,000 3,000 வரும். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3,000 கண்டினியூ பண்ண பார்ட்னருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டினியூ பண்ணுற பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போது எஸ் அண்ட் டி அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ அந்த 3,000 ஈக்குவலாக கொடுக்கணும்னா 1,500 அண்ட் 1,500. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரீவாலுவேஷனில் வராது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். அப்போது இங்கே டூ ரீவாலுவேஷன் அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, மிஷினரி வந்து டெபிட்டில் இருக்குது. ஸோ இங்கே பை மிஷினரி எவ்வளோ 7,500. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீவாலுவேஷன் இது வந்து டெபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 2ல் போடணும். 2 ஃபர்னிச்சர் 300, 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் 1,500, 2 ஸ்டாக் 300. இப்போ இந்த சைடு நமக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய அசெட்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரிஸை நம்ம வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவோம். அதே நம்மளுடைய அசெட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம அதை வந்து நம்மளுடைய கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து குட்வில் தான். ஸோ இது நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நம்ம போடுவோம். அண்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெண்டு என்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெபிட் சைடு வந்து அதிகமாக இருக்கு அண்ட் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ நமக்கு தேவைப்படுது 5,400. ஸோ இந்த 5,400 போட்டால் தான் நம்மளால ரெண்டு சைடும் டேலி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5,400 என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதான் வந்து ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா ஈக்குவலாக ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இப்போ 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கும் ஷேர் பண்ணி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக கொடுக்கலாம். இதுவே வந்து ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரேஷியோவில் அவங்க 3 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 5,400 rupees. ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 15,000, 12,000 அண்ட் 18,000. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் எஸ்ஸோட கேபிட்டல் 15,000, டியோட கேபிட்டல் 12,000 அண்ட் ஆரோட கேபிட்டல் 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை இங்கே போட்டாச்சு. அடுத்து பை ரிசர்வ் 1,500 3 பேருக்குமே. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்னு கொடுத்து 4,500 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிற பார்ட்னர்ஸ், எந்த ரேஷியோஸும் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 பேருக்கும் ஈக்குவலாக அந்த 4,500 ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பை எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
அதாவது நமக்கு ஆர் கிட்ட இருந்து ஒரு குட்வில் பார்ட் வந்ததுல, அதாவது ஒரு 9000 வந்து குட்வில் கொடுத்துருந்தாங்க. அதுல 3 பேருக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணும்போது ஒரு பார்ட்னருக்கு 3000 ருபீஸ் வரும். கரெக்டா? அப்போ 3 பார்ட்னருக்கு 3 into 3 9000. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் வந்து கண்டினியூ ஆகிற பார்ட்னர்ஸ்க்கு அவருடைய பார்ட் ஆஃப் குட்வில்ல ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எஸ்க்கு அவருடைய குட்வில் போயிடும் அண்ட் டிக்கும் அவரோட பார்ட் ஆஃப் குட்வில் போயிடும். இப்போ ஆரோட குட்வில் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஸுக்கும் டிக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஆரோடைய குட்வில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. அப்போ அந்த 3000 ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எஸ்ஸுக்கு 1500 அண்ட் டிக்கு இந்த 1500 நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துடுறோம். ஓகேவா? அடுத்து பை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 3 பேருக்கும் 1800. இது என்ன அப்படின்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல நம்ம 5400 ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்ல, அதை 3 பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்டை 3 பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டெபிட் சைட் கிரெடிட் சைட் பார்க்குறோம் அப்படின்னா 2 hours capital 1500 2500. இது என்ன அப்படின்னா இந்த 3000 குட்வில் இருக்குல்ல, இது எஸ்ஸோட கேபிட்டல் ஆட் ஆக போகுது, இது டியோட கேபிட்டல்ல ஆட் ஆக போகுது. ஸோ நம்ம இதை இங்க போட்டுட்டோம். இது என்ன அப்படின்னா ஆக மொத்தம் ஆரோட கேபிட்டல் வந்து 3000 குட்வில். ஆரோட குட்வில் வந்து 3000 இருக்குல்ல, அதை வந்து நம்ம எஸ்க்கு 1500 கொடுத்துருக்கோம், டிக்கு 1500 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் வந்து டெபிட் பண்ணும்போது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த 24,300 இருக்கு. இது ஏன் அப்படின்னா இப்போ ஆருக்கு நம்ம ரிட்டையர் ஆகும்போது செட்டில்மெண்ட் கொடுக்கணும். கரெக்டா? அவர் முடிச்சு போகும்போது அவருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறோம். அது கேஷா கொடுக்குறோமா இல்ல அவருக்கு வந்து பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோமா இல்ல அது நம்ம எந்த ஃபார்ம்ல கொடுக்க போறோம் அப்படின்றத கொஸ்டின்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இது அதை கொடுக்குறோமா அப்படின்றத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அதை ஆர் லோனா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல காட்ட போறோம். சரிங்களா? ஆர்ஸ் லோன் அப்படின்னு போட்டு நம்மளோட லைபிலிட்டி சைட்ல நம்ம லோனா காட்ட போறோம். ஏன் அப்படின்னா நம்ம அது எப்படி கொடுக்குறோம் என்ன கொடுக்க போறோம்ன்ற இன்ஃபர்மேஷன் இதுல எதுவுமே இல்லை. அதனால நம்ம அதை லோனா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு. ஓகே. ஸோ 24,300. இப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுறோமா? இதுதான் வந்து இப்போ எஸ்ஸோட நியூ கேபிட்டல் அண்ட் டியோட நியூ கேபிட்டல். இது ஸோ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ் அண்ட் டியோட நியூ கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து கேபிட்டல் வந்து எஸ்க்கு 15,000 அண்ட் டிக்கு வந்து 12,000 கொடுத்துருக்காங்களா. ஆனால் இப்போ நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்து எல்லா ரீவலேஷனும் முடிச்ச பிறகு நமக்கு வந்து கேபிட்டல் வந்து எஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 16,800 டிக்கு 13,800 வந்து கேபிட்டல் மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 40,500 கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது அதை பற்றி. அடுத்து ரிசர்வ் வராது, ஏன்னா ரிசர்வ் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ரிசர்வ் வராது. அடுத்து இங்கே வந்து ஆர்ஸ் லோன் இருக்குல்ல, இது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவருடைய பேமெண்ட் வந்து கேஷாக கொடுக்குறோமா பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணுறோமா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அண்ட் இதை நம்ம எந்த ஃபார்மில் கொடுக்குறோன்றதை நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மள வந்து ஆர்ஸ் லோன்ட்டு எடுத்து போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த ஆர்ஸ் லோன் வந்து நம்ம லைபிலிட்டிஸில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அது கொடுக்க வேண்டிய காசு, ஆனால் நம்ம கொடுக்கல. பட் எப்படி இருந்தாலும் நம்ம அதை கொடுக்க தான் போகிறோம். அதனால நம்ம ஆர்ஸ் லோனுன்னு போட்டு அந்த 24,300 போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசட் சைட். அசட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து மெஷினரி வந்து 43,500. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் 51,000 கொடுத்துருக்காங்க. அப்போது 43,500 இருந்தது 51,000 ஆயிருக்குன்னா அப்போ அதில் எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி 7,500 ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சரும் பார்த்தீங்கன்னா இங்கே 1,500 இருக்கு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,200 டெப்ரிசியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வந்து
28,500. பட் கொஸ்டினில் 30,000 இருக்குது, டேட்டாஸ் கம்மியாக இருக்காங்க. அப்போது 28,500 ஆயிருக்குன்னா எவ்வளோ லெஸ் ஆயிருக்கு? 1,500 லெஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் 14,700. அதே மாதிரி தான் ஸ்டாக் வந்து 15,000 இருந்திருக்கு. ரீவால்யூஷன் பண்ணும்போது நம்மளோட அமௌண்ட் வந்து 14,300. அப்படின்னா ஸ்டாக் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 300 rupees கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த குட்வில் வராது, ஏன்னா நம்ம அதை வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுடைய கேபிட்டல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது 2 சைடையும் டேலி பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 95,400 அண்ட் அசெட்ஸ் வந்து 95,400. ஸோ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நமக்கு டேலி ஆயிடுச்சு. Thank you. Let's see another video.